ரொம்ப விஷ பாட்டிலா விளையாடுறாங்களே இந்த ஆமா ஆமா சீசன் ஆமா இல்ல. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அவங்க வில்லியா ட்ரை பண்றாங்க. தொட்டில் ஆட்டுறாங்க அவங்க. ம் ம் விட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி இருக்கு. நான் ஒரு தெரியல. அவங்க குரூப்பா அவங்க கேங்கா விளையாடுறாங்க பாத்தியா. அதான் 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 அதான். அவங்க நினைச்சிட்டாங்க அன்பு நம்ம கேங் பண்றது 2.0. நல்லதுன்னு நினைக்கிறாங்க. She will travel actually. அநியாயம் நடந்தா அவங்களால தாங்கவே முடியாதுங்க. அநியாயத்தை வந்து அவங்க ஆமாங்க. தட்டி கேக்குறாங்க, தடுக்குறாங்க, அவ்வளவுதான். எப்படி புரிஞ்சுக்கோங்க. எப்படி தட்டி கேக்குறாங்க? அவங்களும் அதே அநியாயம் தான் பண்றாங்க. ஒரு பாக்ஸ்ல நான் ஊச்சிட்டாரு சொல்லலைங்க. பாத்தியா? அவங்களே ஓ உட்கார்ந்து அப்படியா? சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிக்கிறாங்களா அந்த மாதிரி? இமான் ப்ரோ ஆமாங்க. அவங்க வந்து ஆ பாடம் கற்பிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அது அது தப்பு, அது வந்து ஒரு கஷ்டம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதை பண்ண மாட்டீங்கல்ல. அதுக்காக ஓ தான் உப்பள்ளி போடுறாங்க. ஓ ஓஹோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பிகஸ்ட் லெசன் சொல்லி காட்டுறாங்களாம் அவங்க. ஓஹோ அவங்க கூட ஊச்சி வச்சாங்கல்ல, ஏதோ லக்ஸரி ஐட்டம் ஏதோ பாட்டில் போட்டு ஊச்சி வச்சாங்கல்ல. நியூட்டல்லா. ஓ ஓகே. அதை இந்த மைதா மாவு பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருந்துச்சுடா. அப்படியா? கேப்டன் தலை. ஆ அத ஒண்ணும் ஐயோ கேட்கலையே. கப்பன்ல ஒண்ணும் கேட்கல. கேப்டன் பக்கத்துல உட்காந்து பாத்துனே இருந்தாரு. அது அரோரா தான் அந்த டீம்ல ஆனா இருக்காங்க. அவன் எதுவுமே கேட்கலையா. அவன் எதுவும் கேட்க மாட்டான்டா ஹரி. அவன் எதுவும் கேட்க மாட்டான். இந்த பக்கம் ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா இமிடியேட்டா கேட்பான். இமிடியேட்டா பாருட்ட கேட்பான். இம்மாதின் தீபாவளி பரிசா? திங்கக்கிழமை தானே தீபாவளி. இப்ப இருந்தே கொடுக்க வேண்டியதான். ஒரு நாள் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நீங்க சர்ப்ரைஸ் சொன்னது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு தீபாவளி gift ஆகும். மேல இருக்க தேவையில்லாதான் டெலிட் பண்ணி சர்ப்ரைஸ் போட்டு பண்றேன். இமாதின் சர்ப்ரைஸ் சொல்லு. ஓகே ஓகே விட்டு வேணாம் விட்டு சொல்லாது. அச்சோ மாத்தி கிளிக் பண்ணிட்டேன். இந்த ரசிகன் இமாதின் ஃபாலோவே பண்றானா? மாத்தி கிளிக் பண்ணி அன்ஃபாலோ ஆயிடுச்சு. மாத்தி இங்க ஷேர் பண்ண போய் அன்ஃபாலோ ஆயிடுச்சு. அக்செப்ட் பண்ணிடுங்க. ஐயோ தீபாவளி மேல போஸ்ட் பண்ண முடியாது. நீங்க இந்த ரம்யா பொண்ணு மைக்க போட்டு கீழே விட்டுக்குது போல, எல்லாம் அழுதுனுக்குறாங்க லைவ்ல. பாருங்க மறுபடியும் இடத்த காலி பண்ண விடுறாரு இவரு. தீபாவளி பரிசு வெயிட் பண்ணும்போது இதெல்லாம் கேட்க கூடாதுங்க. அப்புறம் பாத்துக்கலாம். இந்த மாதிரி யாராவது லைவ் அப்டேட்லாம் போட்டாங்களா இந்த குரூப்ல இருந்து அனுப்பிச்சிருவோம் இல்ல அப்படின்னு அபி சொல்ல சொன்னா. இதெல்லாம் அபி சொல்லணும். நான் அப்போ நம்ம யாருப்பா திருப்பி லைவ சொல்லி கலைச்சு விடுறது. திருப்பி அரோரா ரசிகன் அன்மியூட் பண்ணி ரசிகன் சொல்ல அரோரா கண்டென்ட்னோடனே அவ்வளவுதான். ஒரு 100 பேர் காலி ஆயிருவாங்க. என்ன தீபாவளி பரிசு சொல்றேன். ஐயோ கேட்டுக்கங்க. ஐயோ சொல்லு. சரி ஓகே. ஹரி ஸ்டாப் பண்ணிட்டான். ஓகே ஹரியே சொல்ல போறாரா? சொல்லுங்கன்னு தான் சொன்னாரு அவரு. என்ன சொல்றீங்க? சொல்லியாச்சு. நீங்க கேட்கல. வன்மப்புன கேட்டீங்களா? அதெல்லாம் வன்மப்புன பத்தி அப்டேட். சொல்லுங்க. சர்ப்ரைஸ் என்ன சொல்லணும்? சர்ப்ரைஸ் என்ன சொல்லணும்? சர்ப்ரைஸ்லாம் இல்ல. ஓ எவிக்ஷன் இல்லையா ப்ரோ? அதான் சொல்ல வந்தீங்களா? புரிஞ்சவன் பிஸ்தா. எவிக்ஷன் இல்ல, எவிக்ஷன் இல்ல. 2 பேர் எவிக்ஷன். ஹாய் தென்றல். எப்படி இருக்கீங்க தென்றல்? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் நல்லா இருக்கு. ஓ தீபாவளி சொல்லுங்க ப்ரோ. சர்ப்ரைஸுக்காக நானும் அமைதியா இருக்கேன். எவ்வளவு நேரமா இருக்கேன். நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல அதான் லுக்ஸ் லைக் திஸ் வீக் தேர் வில் நாட் பி எவிக்ஷன். பட் ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நாளைக்கு தான் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே ப்ரோ. ஓகே. இட் இஸ் வாட் ஐ ஹியர். ஓகே. தாங்குமா வீடு தாங்குமா 18 பேர்த்த அடுத்த வாரம்? அப்படி சப்போஸ் இன் கேஸ் ஹலோ ஐ அம் ஆடிபிள். எஸ் ப்ரோ சொல்லுங்க. உங்களுக்கு ஒருத்தங்க கமெண்ட் போட்டுருக்காங்க. இன் கேஸ் என்னன்னு ரம்யா லைவ்ல ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க. இதான் நீங்க சொன்ன சர்ப்ரைஸ். இங்க பாருங்க அபியே கூட்டத்தை அனுப்புறாங்க. அபி ப்ளீஸ் அபி அவர் ஃபுல்லா இது பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணட்டும். சொல்லுங்க ப்ரோ. இன் கேஸ் ஐயோ என்னமோ சொல்லணும் மறந்துட்டேனே. நல்லா கோர்வையா இருக்கும்போது தான் நிப்பாட்டுறாங்க. சப்போஸ் இன் கேஸ் எவிக்ஷன் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் இட் மைட் பி அப்சரா. அப்படி எவிக்ஷன் இல்லை அப்படின்னாக்கா அப்சரா கிரேட் எஸ்கேப். ஓகே. ஷிவின் மாதிரி எதிர்பார்த்தேன் ப்ரோ அந்த பொண்ணை. ஏன்னா அந்த பொண்ணோட அந்த வீடியோ இருந்துச்சு இல்லையா,
ஏவி. அந்த பொண்ணை ம் பத்தி சொன்னப்ப ம் எனக்கு ஷிவின் மாதிரி தான். ஏன்னா நல்ல படிப்பு, நல்ல இது அதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் பிரில்லியண்டா இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். பார்ப்போம். வீட்ல இருந்து ஃபுல் ஏன் சப்போர்ட் கூட அவங்க கொடுத்தாங்க. பிரில்லியன்ட் இல்லன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. அவங்க கொஞ்சம் இந்த இன்ட்ரோவர்ட்டடா கேமுக்கு தாங்க இருக்காங்க சொல்றேன். அவ்வளவுதான். இந்த கேம் வந்து நான் ஷிவின் மாதிரி விளையாடுவாங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவங்க பிரில்லியன்ட் இல்லைன்னுலாம் சொல்லல. அவங்க யுனிவர்சிட்டி டாப்பர். அவங்க நம்ம வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் முடியும்? இன்ட்ரோவர்ட்டடா இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம இந்த ப்ரொமோ போடுறான்ல, ப்ரொமோ பார்த்து சம்டைம்ஸ் நம்மளே ஏமாந்துரும். அது மாரி இனிமேட்டு வர சீசன்ல எல்லாம் இந்த இன்ட்ரோ வீடியோவை பார்த்து ஏமாறாதீங்க. அதுக்கு அவங்க விளையாடுறதுக்கும் அவங்க கேரக்டருக்கும் சம்மந்தமே அதுக்கும் இல்லை. கேம் விளையாடுறதுக்கும் கரெக்ட். சூப்பர். நேமா நீ 2 எவிக்ஷன் நினைச்சா நீ எவிக்ஷன் இல்லைன்ற போய்மா. ஏய் இல்லடா ஆக்சுவலா இப்போ அதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பட் ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் அது வருவாங்கல்ல. இப்போ வன்ம பூனை ஒரு ஐடி பேர் வச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த பேர் கொண்டவங்கலாம் வருவானுங்க நாளைக்கு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படியே தூக்கி போட்டு ஒரு 10 பேர் புதுசா இறக்கணும். அதெல்லாம் மூஞ்சியை பார்க்க முடியும். ஏய் எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ ஸ்ருதிகா எங்க அங்க போனாங்க யாருக்கு என்ன தெரியும்? கரெக்ட் கரெக்ட். ஹூ நோஸ் ஸ்ருதிகா ஹிந்தியில் என்ன பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. பீகார்ல இருந்து என்ஜிஓ பண்ணவங்க, சாமியார் எங்கேருந்தோ சாமியாரை கூட்டு வர்றது, ஓகேவா? அப்புறம் எம்ப்ளாயிஸை இந்த ஐடி எம்ப்ளாயை ஒருத்தவனை கூட்டு வர்றது, ஆடியன்ஸை கூட்டு வர்றது. இங்க ட்விட்டர்ல நம்ம இந்த மாதிரிலாம் இப்போ வந்து பேசிட்டு இருக்கோம்ல, இங்க இருந்து 2-3 ஆளுங்கெல்லாம் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. ஸோ ஓகே பட் ஆனால் சீசன் ஹிட் ஆகல. எதுவுமே யாருமே ஒரு சவுண்டே இல்லையே. 10 நாள் ஆச்சு எதுவும் சவுண்ட் அப்படி கிடையாது. ஹிந்தில எல்லாம் வந்து அந்த சீசனை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ற மக்கள் இந்த ஆடியன்ஸோட அந்த ஆடியன்ஸ் வந்து டூ மச். அவன் ஸ்பான்சர்லாம் பாரு வேற லெவல்ல இருக்கும். ரகத்துல ப்ரோ ஒன்றும் இந்த கிடையாது. வாட்டி சிம்பிளா சொல்றேன். சல்மான் கானோட சம்பளத்தை கொடுக்கறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டேன்னா 400 கோடி அவருக்கு சம்பளம் ஒரு சீசனுக்கு. இது எப்போ 3 சீசனுக்கு முன்னாடி. இன்னைக்கு என்ன ரேட்லாம் எனக்கு தெரியாது. 3 சீசனுக்கு முன்னாடி அவருக்கு 400 கோடின்னு ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன். ஓகேவா? ஸோ 400 கோடி அவருக்கு சம்பளம் மட்டுமே அப்படின்னா அப்போ ஹிந்தி என்ன எப்படி சொல்லலாம் நம்ம ஹிந்தி ஹிட் இல்லைன்னு? ஹிந்திலாம் ஏன் எல்லாம் சல்மான் ஹிட் கான் ஆயிரும் போக ப்ரோ. சல்மான் கானே இங்க எத்தனை பேர் ஹிந்தி பாக்குறீங்களோ அவங்கள்ட்ட நீ கேட்டு போறேன். சல்மான் கான் எவ்ரி சீசன் அதான் சொல்லுவான். என்ன சொல்லுன்னா, நான் இதை பண்ண வேணாம் தான் பாக்குறேன். பட் ஆனா டீம் சம்பளத்தை அதிகப்படுத்தி என்ன பண்ண வச்சிடறாங்க அப்படின்னுவான். ப்ரோ அது ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து எல்லா ரொம்ப அதிகம். சீசன்லயும் சொல்லுவான். சரி ப்ரோ நம்மள மாதிரி ஒரு ரொம்ப 5 அதிகம். எக்ஸாக்ட்லி. பல 5 months எப்பா ஸ்டேட்ஸ் 3 சீசனுக்கு முன்னாடிப்பா ஐ திங்க் சீசன் 12 ஏதோ சம்திங் அப்போ அவருக்கு வந்து 400 கோடி சம்பளம். இங்கெல்லாம் இன்னும் 50 தாண்டல இங்கெல்லாம். ஆக்சுவலா எங்க நம்மள மாதிரி ஒரு அங்க வந்து 5 உள்ள வர 5 கண்டஸ்டன்ட் டைம்ஸ் பார்த்தாலே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிடும் இருப்பாங்க. ப்ரோ. இல்ல அங்க ஆ வர்ற கண்டஸ்டன்ட் பார்த்தா தெரியும் சரியா. இந்த வாட்டிலாம் வந்து ஒரு கப்புள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்தாங்க சரியா. 2 பேர் ம் தனித்தனியா அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட்டும் 30+ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றேன் 30+ ஃபாலோவர்ஸ் மில்லியனா? 30+ மில்லியன் 30 மில்லியன் ப்ளஸ். அது தனித்தனியா 2 பேர் அவன் கப்புள் ம் vloggers 2 பேருமே வந்து மியூச்சுவல் கண்டென்ட் மாறி மாறி போட்டுப்பாங்க. அவங்க 30 ஹரி எங்கெங்க கூட்டு வருவாங்க ஹரி வெளிநாட்டு. இப்போ ஏ கேஷ்னு ஒருத்தவன் தான். அவன் பேர் ஆகாஷ். ஆக்சுவலா அவன் யூஎஸ் சிட்டிசன். சீசன் 12 என்னமோ தான் நினைக்கிறேன். வேற லெவலில் விளாண்டான். ஏ கேஷ் அப்படின்னு அவன் பேரு. யோயோ பாய் மாதிரி இருப்பான் அவன். ஏன் நீங்க முற்றிலும் போற்றப்படும் சன்னி லியோன் அவர்களை பிக் பாஸ்ல தான் கூட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட். ஆமா இமாத் ஐ அக்செப்ட் எவ்ரிதிங். நீ சொல்றதெல்லாம் நான் வந்து ஏத்துக்கிறேன். ஐ எம் அக்செப்டிங் இட். பட் ஆர் வி ரெடி? தமிழ் ஆடியன்ஸ் ஆர் ரெடி ஃபார் திஸ்? அதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பிக் பாஸே நம்மளோட ஒரு சில விஷயங்களுக்கு எதிரானது தான். பட் அதை கொண்டு வந்து இங்கே நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க பார்த்தியா? இன்னும் போக போக இது பயங்கரமாக நார்மலைஸ் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, லைவ்ல நேற்று ஒரு சீன் காமிச்சான். ஓகேவா? அந்த சீனு இதுக்கு முன்னாடி இந்த சீசனெல்லாம் அந்த மாதிரிலாம் வரவே வராது. அந்த ஒரு சீனை காமிச்சான் நேற்று. அதை நான் பச்சையாக சொல்ல விரும்பல. ஒரு சீனை காமிச்சான். ஓகே, அந்த சீன் வந்து இந்த சீசன்ல வந்து வெளிப்படையா வருது. இந்த மாதிரி சீனை யாருக்கு காட்டுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் எடுக்கும்போது தான் அவன் வந்து நார்மலைஸ் பண்ண முடியும். ஓகே நீ வந்து கொஞ்சம் சுப்பீரியரா இருக்கிறவங்க இல்ல ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஃபேம்ல இருக்கிறவங்க அவங்க இந்த மாதிரி ஆக்ஷன் பண்றதெல்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ண முடியாது, ஷோ பண்ண முடியாது. அப்போ அவன் இதை நார்மலைஸ் பண்றதுக்கு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி ஃபிகர்ஸ் தான் அவன் சர்ச் பண்ணுவான். இந்த கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் கூட்டுவா, இவங்களை வச்சு நார்மலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீ கேட்டனா இதுக்கு முன்னாடி இருந்த சீசன் வரைக்கும் செட்டு வேற.
ஓகே. பட் இப்போ இவனுங்க என்ன பண்றானுங்க, அடுத்தடுத்த ஃபியூச்சர் சீசன்ஸை நம்ம எப்படி கொண்டு போகணும், அதுக்கு ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்றதுக்கு தான் இந்த சீசனுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். விதை போட்டுக்கிறாங்க இப்ப. எவ்வளோ விஷயங்கள் உனக்கு வருது பார்த்தியா? இதே விஷயங்கள் இதுக்கு முன்னாடியே ஆயிருக்கு. அப்போல்லாம் நான் சொல்லும்போது அது அது பூதாகாரமாக வெடிச்சிருக்கு. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பனாக அது இப்போ வெளில வருது பாரு, லைவ்லேயே பார்க்க ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா உனக்கு? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை காட்டணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் தேவை. இல்ல நம்ம ஒரு 8 சீசனா வேற மாதிரி பார்த்தோம். ரொம்ப சீசன் வந்து தெரியாது மாறும். அதை தான் நான் மிஸ் பண்றேன். பண்ணும்போது ஏத்துக்க முடியல. அந்த பிக் பாஸ் ரொம்ப ரசிச்சு பார்த்தவங்க இது இவங்கெல்லாம் பார்க்கணுமா, இவங்க பண்றதுல நம்ம பார்க்கணுமா லைவ்லன்ற மாதிரி ஒரு இது வருது, ஒப்பீனியன் வருது. அதான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. அதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, உனக்கு எனக்கெல்லாம் பேர் வச்சிருக்கீங்க. பூமர் அங்கிள். ரைட்டு. என்னமோ ஹரி என்னமோப்பா என்னமோ பண்றேன். அதனாலதான் இன்னைக்கு ஒருத்தன் எனக்கு போட்டிருந்தான்ப்பா, சுரேஷ் சார் பூமர் அங்கிள் வந்திருக்காரு. ஒருத்தன் வாங்க போட்டிருந்தான். சார். சரி ரைட்டு அப்படின்னு. சார் வணக்கம் சார். யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன். ஜென்சி. வாங்க 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 வாங்க. பிஸி பர்சன் சார். சார் வணக்கம். ஏன் சார் இன்னைக்கு சொன்னான் அவன்? இல்லங்க, நீங்க சொன்னீங்கல்ல நம்மளுக்கு எல்லாம் பேர் வச்சிருக்காங்கன்ட்டு, அதனால. ஓகே. அவனை காணாதே போயிட்டான். அவன் எப்பாவது உட்காந்து குறி கேட்கறான் அம்மன்ட்டுக்கு, அவ்வளவுதான். அப்படியா? பார்வதி அதுலயே தீ இருக்கிறதுனால தீ வாக்கர், தீ மிதிக்கிறாரு. திவாகர், தீ வாக்கர். சார் எனக்கு வினோத் திவாகரோட காம்போ நல்லா இருக்கு சார். ஆமா, இன்னைக்கு கூட போட்டிருந்தாங்க அவங்க 2 பேரும் போயிடக்கூடாது. இன்னைக்கு இவரு திவாகர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு பார்வதிட்ட, ஜோசியம் பாக்குறானா. ஜோசியம் பார்க்கும்போது ராயபுரம் காளிங்கலாம், ராயபுரத்துல எது காளிங்கலாம். ஐயோ எனக்கு ஏன் ராயபுரத்துல காளி இருக்கு? அதான் கேக்குறேன், ஏன் ராயபுரத்துல காளி இருக்க கூடாது தெரியும்ன்றத அப்புறம் ஏன் குவைட்டா உட்காந்துருக்காரு? எடுத்து பேச வேண்டியதுதானே, அதானே கேம். அதை விட்டுருவாரு. ஆமா, அது ஏதோ ஃப்ளோல போறாராம அவரு. சொத்த இதுக்கு பேசுவாரு. தனுஷுக்கு தைரியம் இல்லைன்னுவாரு, கத்திய வச்சு ஆக்ட் பண்றதுக்கு. ஏதாவது இது மாதிரி லூஸ் தரமா பேசிட்டே தெரியுறாரு. ஆமா. இல்ல இந்த வீக்கெண்ட் யோசிச்சு பாருங்களேன். திவாகர் கானா எந்திரிங்க சொல்லும்போது மொத்த ஸ்டேஜ் இது ஆடியன்ஸ் கத்துனா ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, டேய் என்னடா எதுக்குடா கத்துறீங்க, நாங்க ஒண்ணுமே பண்ணலடா. ஆனா இந்த சீசன்லயே பெஸ்ட் டயலாக் ரம்யா தான். நாங்க வந்து உங்களை வந்து சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்தி அந்த கொடுமையால பேதியாயி சூப்பரா சொன்னாங்க. இன்னைக்கும் சூப்பரா சொன்னாங்க. பிக் பாஸ்ன்னு வந்தா ஏசி இருக்கும், சாப்பாடு தருவாங்க, எப்பவாவது டாஸ்க் வைப்பாங்க, இப்படி ஒப்பேத்தி கப்படிச்சிடலான்னு பார்த்தேன். அடிக்கிறானுங்க, உதைக்க நல்லா இருந்துச்சு. நியூட்டன் ரொம்ப நேரமா அனலைஸ் பண்ணிட்டு பேசுங்க ப்ரோ. ஆனா இன்னைக்கு அந்த இவரு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருந்தார்ல, இவங்க 2 பேர் பார்வதியும் திவாகரும். பட் அதுல போயிட்டு அவரு வினோத்துக்கு அடுத்த மாசம் அடுத்த நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி தான் கன்ஃபர்ஸ் பண்ணுவார். ஆக்சுவலா அவருக்கு வந்து வினோத் பண்றது பிடிக்கல. வெளியே என்ன நடக்குதுன்னு அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, வினோத் இன்னும் ஒரு தப்பா தான் நினைச்சிருக்கிறாருன்னு தோணுது. அதை நீங்க பாத்தீங்களா? வினோத் 100% நாமினேட் பண்ணுவாரு. அவரு 2 தரம் இவங்கள்ட்ட கூட சொல்லிட்டாரு, பார்வதி கிட்ட கூட. ஆக்சுவலா நம்ம தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க 2 பேருமே என்ஜாய்மெண்ட் பண்ணல. பார்வதி என்னன்னா ஸ்பெஷல் பாஸ் எல்லாரையும் நாமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால வரவங்க போறவங்க எல்லாம் உட்காந்து வச்சு இந்த 2 பேர்த்தையும் ஏதாவது போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. யாரை பத்தியாவது இவங்க தப்பி தவறி அவங்கள பத்தி நல்லது சொல்லிட்டா உடனே அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு. அது ஒரு கேம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த அந்த மாதிரி கேம் விளையாடுனவங்க நான் நிறைய பார்த்துருக்கிறேன் என்னோட சீசன்ல எல்லாம். அதெல்லாம் அவங்க லாங் லாஸ்டிங்கா இருந்தது இல்லை. இல்லைங்க சார், லாங் லாஸ்டிங் இருக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு அவங்க பாத்தீங்களா, இந்த குக்கிங் இதுல கூட போயிட்டு சில நோட்ஸ், சில தகவல்லாம் நோட் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் இது உங்களை அப்படின்ற மாதிரி. அந்த கனியக்கா போய் சமைச்சிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் சமைக்கிறீங்க, உப்பு நீங்க தான் போட்டீங்களா, அப்புறமா அந்த மைதா மாவு இதை எடுத்து வச்சாங்கன்றாங்கல்ல,
அந்த அதுதான் மாதிரி சில schedule. இதெல்லாம் அவங்க அட்டவணை எல்லாத்தையும் போடுறாங்க. கரெக்ட். எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் வீக்கெண்ட்ல பாத்துக்கிறன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போற மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். அட்டவணை போட்டு தானே இன்னைக்கு காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்களே. எதுக்கு இது இருக்குது, அது என்ன இருக்கு, ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு. நாங்க வெளிநாட்டுல ஆக்சுவலா இருக்கிறப்போ அப்பயே அவங்க சண்டை வலிக்கல. இல்லைங்க, இது வந்து எப்படி சொல்றதுன்னா, வெளிநாட்டில் 20 வருஷம் இருந்துட்டேங்க. அப்போ வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ஊர்லேருந்து வருவாங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க, இவங்கெல்லாம் சின்ன வயசில் படிக்க போய் அங்கேயே லவ் பண்ணி செட்டில் ஆகி அவங்க வந்து தனிமையில் இருப்பாங்க. ஸோ அவங்க இங்கே வந்தால் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறது வழக்கம். அப்படி கூப்பிட்டோன்னா நம்ம ஹாலில் உட்காந்து பேசிட்டே இருப்போம். திடீர்னு காண மாட்டாங்க இவங்க. பார்த்தா கபோர்டெல்லாம் திறந்து பார்ப்பாங்க, உள்ளே போய் ட்ராயரை திறந்து பார்ப்பாங்க. நாங்களே வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா இருக்கிற குப்பையெல்லாம் ஒரு ரூமில் போட்டுட்டு ஹாலை மட்டும் நீட்டாக வச்சுருப்போம், கிச்சனையும் ஹாலையும். அந்த மாதிரி இந்த அம்மா காலையில் எழுந்து போய் இதை திறந்த உடனே எனக்கு குபீர் சிரிப்பு வந்துருச்சு. ஃப்ரிட்ஜை திறந்தா அதில் ஃபுல் இடம் இருக்குது, இவங்க உட்கார்ற அளவுக்கு காலியாக இருக்குது பாவம். அவங்க ஆனா இன்னொன்னு பண்ணாங்க தாதா இன்னைக்கு. இவங்க வந்து ஈவினிங் வந்து ஒரு இவங்க சண்டை முடிச்சாங்களா, அந்த கிச்சன் சண்டை ஃபுல்லா முடிச்சு விட்டுட்டு வெளில வந்து உட்காந்துருக்கும் போது திடீர்னு வந்து யாரோ கேட்டாங்க, ஆமால இந்த நியூட்ரலான நான் கேட்கணும்னு நினைச்சேன், இப்போ நான் போய் கேட்கவா அப்படின்ற போது அவங்க சொல்றாங்க, ஏய் சும்மா இரு, இப்போதானே சண்டை முடிச்சிருக்க, இதுவே கண்டென்ட் இன்னைக்கு முடிஞ்சிரும், நாளைக்கு புதுசா போய் ஆரம்பிப்போம், அவசரப்படாத அப்படின்ட்டாங்க. அப்போது யோசிச்சு பாருங்க, அவங்க மேலே எப்படி நமக்கு நல்ல மரியாதை வரும். கீழே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் பார்வதிக்கு உங்களுக்கு ஏதோ வாய்க்கா தகராறு, உங்களுக்கு முதல்லயே அவங்கள பிடிக்காது. ஏங்க நான் என்ன முறை மாப்பிள்ளையா முதல்ல பிடிக்க? என்ன போடணும்னு தெரியாமல் பைத்தியக்காரத்தனமாக கமெண்ட்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சு செய்யக்கூடாதுங்க. தட்ஸ் நாட் கேம். இல்ல இது வரைக்கும் பிஆர் தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்போ முன்னாடியே ஏதோ பிரச்சனைங்கிற லெவலுக்கு போயிட்டாங்களா? ஆமாம், நான் அந்த அம்மா பார்த்ததே இல்லைங்க நேர. என் கனியே எப்படி இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு வந்து நிறைய வேற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு குக்கூத் கோமாளியில. இப்போ பார்த்தா வேற மாதிரியா தெரியுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு ரோஸ்ட் இருக்குமா இந்த வீக்கெண்ட்ல? என்னை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கணும் ப்ரோ, இருந்தாதான் பேலன்ஸ் ஆகும். ஆமா, உப்பு போட்டது தப்புங்க. சப்போஸ் இருந்துச்சு, ஆமா அதே இங்க மாதிரி ரோஸ்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த டீம் ஆடும் அடுத்த வாரம், இவங்க கொஞ்சம் இதை பண்ணுவாங்க அந்த பக்கம், அப்பதான் பேலன்ஸ் ஆகும், அப்பதான் குரூப்பும் உடையும். இல்லைன்னா ஒரு குரூப் இருக்குல்ல, மெஜாரிட்டி ஆஃப் த குரூப் ஒரு பக்கமேவே இருக்காங்கல்ல, இந்த குரூப் உடையும். அதுவும் குரூப் சேர்ந்து சாரி கேட்க சொல்றதெல்லாம் ரொம்ப சில்லிங்க, எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. 3 hours தாத்தா, 3 மணி நேரம் உட்காந்து. அதெல்லாம் சும்மா. ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே அந்த அம்மா வந்து ஃப்ரேம் எடுத்துட்டு இருக்குது, இவங்க வேற எடுத்து தூக்கி கையில் கொடுக்குறாங்க. ஆனால் எவ்வளோ அழகாக அந்த இடத்துல விளையாடினாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணால் அன்னைக்கு தான் திட்டுறான் என்ன. அட பாவீங்களா, அப்ரிஷியேட் தான்டா பண்ணேன்னா, நான் நல்லது சொன்னால் கூட உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குதுன்னா நான் என்ன செய்ய? இல்ல தாதா, நீங்க சர்க்காஸ்டிக்கா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதையே வந்து திட்டிட்டு இருக்காங்க போல. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க. அந்த இடம் நான் வந்து சீரியஸாக தான் சொன்னேன், நீங்கள் பார்த்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சர்க்காஸ்டிக்காக எப்போ சொல்கிறேன்னா சிரிச்சுட்டே சொல்லுவேன், இல்லை சீரியஸாக சொல்லுவேன், ரொம்ப சீரியஸாக சொல்லுவேன். நார்மலாக சொல்கிறது வந்து நாட் சர்க்காஸ். என்னங்க இந்த இன்னொன்னு வந்து இவர் பயங்கரமா போய் அழுதாரு பாத்தீங்களா தாத்தா? இது என்ன வந்து பிச்சை எடுத்து சாப்பிட வச்சிடாதீங்க, உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு தான் எல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் சீசன் 7ல விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்மால் ஹவுஸ்ல வந்து அது ரூலே அதானே. பெரிய ஹவுஸ்ல இருந்து அந்தந்த சமைக்கிறதுக்கு அந்த நேரத்துல எழுதி கொடுக்கணும், மெனு எழுதி போடணும், அவங்க எழுதி போடுறதான் சமைக்கணும். அவ்வளோ இருந்துச்சு. இவங்க என்ன இதுக்கே இவ்வளோ இல்லைங்க, அழுகுறாரு அதுக்கு இவரு. ப்ரொவிஷன் இருக்குங்க இவங்கள்ட்ட தான். எழுதியது தான் மட்டும்தான் சமைக்கணும், பட் ப்ரொவிஷன் வந்து கண்ட்ரோல் இவங்கள்ட்ட தான் இருக்கும். இங்கே ஓகே. இருக்கிறதையே எடுத்து வைக்கிறாங்க. நான் இன்னைக்கு என்ன சொன்னேன்னா, நீங்கள் உப்பு போட்டு அந்த சாப்பாட்டை விரையப்படுத்தலாம், அவங்க எடுத்து உள்ளதானே வச்சாங்க. அது பண்ணால் இது ஓகே தான், அது ஓகேன்னு நினச்சா இதுவும் ஓகே தான். பட் இவர் வந்து அழுதது, அந்த வீடு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு
ஃபோனு, ஃப்ரெண்ட்ஸு, ரெகுலர் ஆக்டிவிட்டி, நம்ம வீட்டில் இருக்கிற கம்ஃபர்ட்டு, இது எல்லாத்தையும் திறக்க வேண்டியிருக்கும். சாப்பாடெல்லாம் வந்து வந்து வீட்டில் பார்த்துப்பாங்க அம்மாவோ ஒய்ஃபோ. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு இந்த மாதிரி என்வரன்மெண்ட்டில் சாப்பாடெல்லாம் போகுதுன்னா எல்லாம் சேர்ந்து அமுக்கும். இன்னைக்கு இவங்களுக்கு அமுக்கிச்சேன், அவங்க பேர் என்ன, ரம்யாக்கு. சிலரால் அது தாக்கு பிடிக்க முடியும், சிலரால் தாக்கு பிடிக்காம நந்தினி மாதிரி போயிடுவாங்க. அவ்வளோதான். பட் அவரு ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான்லாம் அந்த சூப்பர் டீலக்ஸ் போனோம்னா இதுக்கு மேலே வில்லத்தனம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. விக்கல் விக்ரமே தான். அதாங்க, தட் இஸ் வெரி சிம்பிள். கொம்பா முளைச்சிருக்குன்னு கனி கேட்டாங்க இல்லையா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ், அவங்க போனாங்கன்னா அப்படி பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு எஃப்ஜே ஒன்று சொன்னார், நம்ம மட்டும் ஜெயிச்சிட்டோன்னா இந்த டாஸ்கில் அந்த சாப்பாடை அவங்களுக்கு உக்காத்தி வச்சு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணும். இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் ஆன நன்னயம் செய்து விடல் அப்படின்ட்டு பட் அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆ அவங்க சொல்லுவாங்க ஆனா செய்வாங்களா? அதுதானே இப்ப நீ அது சொல்றாலே பிக் இருக்கிறதுலே இது கொஞ்சம் பாருங்க, டாப் நீங்க ஆள். அவர் என்ன வேடிக்கை ஒன் பார்த்துட்டு இருப்பாரா பிக் பாஸ்? அது ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இவங்க பேசுறது எல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கும். நமக்கு காட்டுற ஃபுட்டேஜ் கம்மி தான். என்னென்ன பண்ணுறாங்கன்னு தனித்தனி கேமரா எல்லாம், சரிங்களா? பிசிஆர் ஸ்டேஷனில் வந்து உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு 10 பேர். இவங்க பேசுறதுக்கு வேணுமே, உடனே வந்து அந்த ரெக்கார்டட் மெசேஜ் வரும், கனி உங்கள் மைக்க மாட்டுங்க அப்படின்னு. ஸோ அதை அவங்க சொன்னானா எடுத்து கொடுக்குறேன். நான் அப்போ தான் போய் திட்டு விளையாட்டி ஏதாவது இருந்தால் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளில சொல்லி அந்த ஆள் நாளைக்கு அதை வைப்பான் டாஸ்க்கானா கரெக்டாக வைப்பார். நான் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என் வாயால் நானே நிறைய தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஒரு தடவை செம்ம கோவத்தில் சாமதான பேத தண்டம் எல்லாம் பார்த்துட்டு பிச்சிருவேன். மறுநாள் காலைல சாமதான பேத தண்டம் பாட்டு உடனே எல்லாரும், ஆமாம், உடனே எல்லாரும் வந்து நீங்கள் தான் ஏதோ போய் சொல்கிறீங்க, கன்ஃபெஷன் போனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது வர, இவரை நம்பவே கூடாது அப்படின்ட்டு ஒரு குரூப் சேர்ந்துட்டு என்ன பயங்கரமாக போட்டாங்க. நான் போய் சொல்லுவேன், பரட்ட நீ உள்ள கூப்பிடு, இனிமே இருக்குது உனக்கு. அது நிறைய இருக்குது தான். இவங்க இந்த மாதிரி ஐடியா கொடுத்தே மாட்டிக்கிறாங்க. இந்த மாஸ்க் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஆதிரியை வந்து மாஸ்க் போடலன்னு சொல்லி சொல்லி நம்ம கத்திட்டு இருந்தனாலே மாஸ்க் டாஸ்க் வச்சுட்டாங்க போல. டால் டாஸ்க்கு மாஸ்க்கு மாத்திட்டாங்க. இல்லைங்க, பிச்சிருவாங்க, அங்கே இதையே உடச்சிட்டாங்களே, பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஸ்டாண்ட் மேலே விழுந்துட போகிறாங்கன்ட்டு அதுக்கு எவ்வளோ அடியில் பேஸ் போட்டிருக்காங்க பாருங்க. பட் ஆனா கேம் நல்லா விளையாண்டாங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப இது வரைக்கும் நம்ம டால் டாஸ்க் பார்த்துருக்கோம். என்னை இருக்கிறதுல பொறுத்த இது வரைக்கும் ஒஸ்ட். சாரி நான் சாரி பேசுங்க. இல்ல அதான் இது வரைக்கும் இருந்ததுலயே இதான் கொஞ்சம் ஒஸ்டா கேம் ப்ளே பண்ற மாதிரி தெரியுது. சரி, அதான் உங்ககிட்ட கேட்கலாம் எப்படி இருக்கு. இமாத் சொல்லுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வைக்காம இருக்கலாம் அப்படின்ற அந்த லூப்போல அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்கன்னு தோணுது. பட் ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்ஸ் பார்வதையால் அவங்க செல்ஃபிஷ்னஸ்னால ரொம்ப நேரம் போச்சு. அது ஒன்று தான். இமாத் சொல்லுங்க. இந்த கேம் இப்படி தான் போகும் ஆக்சுவலா. அதை தான் எதிர்பார்த்து தான் பண்றாங்க. அங்க வந்து இந்த கேமுங்கிறது அது வந்து சும்மா ஓடி போய் எடுத்து வைக்கிறது மேட்ரு அது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்களுக்கு கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் பேசுறாங்க, சண்டை போடுறாங்க, யாருக்கு வந்து யாரு சப்போர்ட்டா நிற்கிறாங்க, யாருக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இல்லை அப்படிங்கிற விஷயத்த வெளில கொண்டு வரதுக்கு தான் இந்த கேம். ஸோ இந்த கேம் இப்போ அவர் சொன்னார்ல அவ்வளோவா போல போர் அடிக்குது அப்படிலாம் இல்லை. இந்த கேம் இப்படி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வேற எந்த மாதிரி கேம் வச்சா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடினாங்க இமாத். ஆமா, என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா தான் விளையாண்டாங்க. இது இப்படிதான் இருக்கும். இந்த கேம் இப்படிதான். இந்த கேமோட ஃபார்மேட்டே இதுதான். இன்னைக்கு யாராவது எனக்கு சொல்லுங்க, ரசிகன், சாமியல், யாரானாலும் இன்னைக்கு லைவ்ல வந்து 2 பேர் எல்லாம் எலிமினேட் ஆனாங்கல்ல, அதெல்லாம் காட்டலையே, வெறும் ஒரு பேர் மட்டும் தான் சொன்னாங்க. ஆமா, ஒரு ரவுண்ட்ல 2 பேர் எலிமினேட் ஆனாங்க. ஆனா ஒருத்தர் தான் வந்து நான் வைக்கிறேன்ற மாதிரி போர்டு காட்டின மாதிரி எனக்கும் ஞாபகம் இருக்கு ஸ்டார்டிங்ல. ஆமா, நான் லைவ்ல பார்த்து நோட் பண்ணி வச்சதுனால நிறைய வந்து அந்த கேம்ல வந்து எடிட் பண்ணியிருக்காங்க.
எடிட்ல மிஸ் ஆகுதுல்ல சார்? நான் நிறைய அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தேன் கட்டுன்னு. சரி என்னத்துக்கு அவங்க மானத்தை வாங்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இல்ல அவங்க கட்டு உங்களுக்கு வீக்கெண்ட் நான் எபிசோட்ல எபிசோட பார்த்துட்டு 7 பேர் அவுட் ஆகணுமே, என்ன ஒவ்வொருத்தரும் அவுட் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு நான் பாக்குறேன். அப்புறம் கடைசியில அந்த எக்ஸ் ஸ்லாட் வருது இல்ல, அந்த க்ளோஸ்டு ஸ்லாட், அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி நான் எண்ணி பார்த்தேன். ஓகே 7 பேர் அவுட்டு. ஆமா, பட் ஆனா சொல்லல அப்படி கிடையாது. சொல்லல சொல்லல, எபிசோட்லயும் சொல்லல நிறைய கட் ஆக்சுவலா. ஆயிடுச்சு, திடீர்னு மேல போயிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் பார்வதி ஆட்டம் பயங்கரமா இருந்துச்சு. அவங்க தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் பார்வதி டெஃபினட்டா. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் கான்டென்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எரிச்சல் ஆகுதோ இல்லையோ அதுதான் உண்மை. So, அதனால தே டோன்ட் வாண்ட் டு ஆமா அது லூஸ், உண்மை. டெஃபினட்டா லூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த சார் கெமி இன்னைக்கு கிட்ட சொன்னது அரோரா ஃபுல்லாவே பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார் சார். சார் இன்னைக்கு அரோரா பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார் சார். நானும் வேணா இனிமேல் சாஃப்டா விளையாடி நான் எலிமினேட் ஆகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவா சார். அப்போனா இங்கே ஹார்டாக தான் விளையாடி ஆகணும். நீங்கள் கண்டென்ட் தான் முக்கியம். இந்த சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஒரு சீசன். நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சண்டைகள் இருக்க தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். எதிர்பார்க்குற ஆள் தான் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. இல்லை, இதுக்கு முன்னாடியும் சண்டை கிரியேட் பண்ணவங்க தான் நிறைய இருந்திருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. பட் ஆனால் இந்த அளவுக்கு லுச்சாத்தனமா யாரும் நடந்ததில்லை இந்த இந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க. மிச்சவங்கெல்லாம் வெறுமை ப்ராப்ளம் கெட்ட பேர் வாங்க. இவங்க கண்டென்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு டன் கணக்கில் கெட்ட பேரும் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனா இவங்களுக்கு அது அவ்வளவு பெருசா இம்பாக்ட் ஆகாது சார். அதனாலதான் இது புதுசா இந்த ஃபார்மேட்டை செட் பண்ணணும், ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று செட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் தூக்கி உள்ள போட்ட மாதிரி தான் நான் பாக்குறேன். இவங்களுக்கு ஏன்னா இது நம்ம கொஞ்சம் ஃபேமான பர்சன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. இல்லைங்க, இவங்களுக்கு ஆல்ரெடி இமேஜ் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால ஷீ இஸ் நாட் பாதர்ட். தட்ஸ் ஹவ் ஷீ இஸ். அதான் நானும் சொல்றேன். ஆல்ரெடி இவங்களை பத்தி நெகட்டிவா தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன தப்பி அவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி பேசிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி விளையாடுவாங்க இதுல. ஆனா நிஜமா யாரையாவது ஒருத்தருக்கு ரெட் கார்டோ இல்லை ஒருத்தரை ஷூட் பண்ணோம்னா அந்த அம்மாவோட காஸ்டியூம் டிசைனரை ஷூட் பண்ணோங்க. டாஸ்க்குக்கெல்லாம் ஸ்விம்மிங் காஸ்டியூம் கொடுத்து விடுறாங்க. ஹிந்தியில தானே? தமிழ்லங்க யாரோ கை தூக்கி இருக்காங்க. ஓகே ஓகே. ஹிந்திலையும் சார் வேற லெவல்ல இருக்கு. எது ப்ரோ? ஹிந்தில எப்பயுமே அப்படிதான் இருக்கும். பட் தமிழ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்ப சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்றது, நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் ஹிந்தியில, ஸ்விம்மிங் பூல் வீடியோ ஒன்று பார்த்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அது எனக்கு ஏதோ துபாயில பீச் பக்கம் போய் உட்காந்த மாதிரி தான் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி அதே ஹிந்தியில அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ஸ்பான்சர் பண்றாங்க. ஒரு 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ரா துணி வாங்கி தைச்சு கொடுத்தா என்ன? இன்னைக்கு கிழிஞ்சிருச்சு அவங்களுக்கு ட்ரெஸ். காலையில எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்களோ தெரியல, சாங் ஆடுறப்போ. They should, சார் இவங்க யாரோ லான்ச் அன்னைக்கே யாரோ ஒருத்தரோட பேண்ட் கிழிஞ்சு போச்சு சார். கொஞ்ச நேரத்துல. எப்போ? சபரிது லான்ச் அன்னைக்கு. ஆமா ஆமா, இன்னைக்கு காலையில டான்ஸ் ஆடுறப்போ கிழிஞ்சிருச்சு. இன்னொன்னு மொத்தமா கிளியாமலே ஒண்ணு பார்த்துட்டாங்க நேத்து. அது வேற சொல்லிட்டு இருந்தாங்க கண்டென்ட் கெமி. இல்ல, அது அவங்க இந்த சட்டையை ரிமூவ் பண்ணிட்டாங்க கெமித டாப். இல்ல அது இல்ல சார். அது இல்ல தாத்தா, துஷாரை பத்தி சும்மா நைட் ஃபுல்லா நைட் டிஸ்கஷன். சொல்றாரு. அதுவும் காஸ்டியூம் மால் ஃபங்க்ஷன் தாங்க. அந்த பையன் எதுக்கு பயந்து ஓடினான்னு நமக்கு தான் தெரியும். சுரேஷ் சார், ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்க. இப்போ இந்த திவாகர், கலையரசன், அந்த அரோராலாம் வெளில ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபேம் ஒரு பண்ணி தானே பேர் வாங்கி இந்த ஷோக்குள்ள வந்திருக்காங்க. இப்போ இங்க வாட் தே ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் சார். இவங்க என்ன இவங்கெல்லாம் உத்தமன் பேர் இப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி வெளில போனா அவங்க ஃபியூச்சர் வேற மாதிரி மாறுவாங்க. வாட் இஸ் தியர் மோட்டோ ஆஃப் தி ஷோ? லெட் மீ டெல் யூ ஒன் திங்.
ஒருத்தரோட பேசிக் கேரக்டர் வந்து அவங்க எவ்வளோ நினைச்சாலும் அது மாறாதுங்க. அவங்க வெளியிலேயே வந்து இதுக்குள்ள வந்து தான் நல்ல பேர் வாங்கணும்னு அவசியம் இல்லையே. வெளியிலேயே வாயை மூடிக்கிட்டு